அடுத்து நம்ம ஹேக்கர் ரேங்க்ல பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ஜாவா இஃப் எல்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும். இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி நெறைய ப்ராப்ளம் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. அத தான் வந்து இவங்க பிராக்டிஸ்க்கு குடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்ளம ஒன்ஸ் கிளியரா படிச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ செஷன்ல பார்க்க போறோம். நம்ம இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? கிவன் இன்டிஜர் n perform the following conditional actions. If n is odd, print weird. If n is even and the inclusive of 2 to 5, print not weird. If n is even and the inclusive range of 6 to 20, print weird. If even and greater than 20, print not weird. என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் நம்பராக இருந்தால் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 to 5க்குள்ளே இருந்துச்சுன்னா, அதுவும் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா நாட் வியர்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 to 20க்குள்ளே ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா வியர்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தென் 20னா வியர்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கை பார்ப்போம். என்னோட ஜாவா எக்லிப்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கிளாஸை நியூவாக ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். தென் கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். கிளாஸ் டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை ஆட் பண்ணிவிட்டு தென் ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்கி அதை எண்ணில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம இஃப் கண்டிஷனில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து வேல்யூவை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். ஜாவாவில் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை நம்ம வாங்க போகிறோம்னா ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். தென் ஸ்கேனர் நான் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். தென் நியூ ஸ்கேனர் கொடுத்துட்டு system.in அதாவது நம்ம கீபோர்ட்லேருந்து வாங்க போகிற இன்புட்டை ஸோ system.in கொடுத்துட்டு செமிகோலன். தென் நம்ம இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கோட் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். system.out.println கொடுத்துட்டு தென் என்டர் த சாரி வெயிட் ஓகே. தென் இப்போ நம்ம என்டர் த n வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம என்னோட வேல்யூவை வாங்க போகிறோம். அதை நம்ம எப்படி வாங்கிறது? அந்த என்னோட வேல்யூ வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். ஸோ இன்ட் n ஈக்குவல் டு sc.next int. அதான் உங்களுக்கு தெரியும்ல, இன்டீஜர் வேல்யூ நம்ம தான் வந்து வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன். தென் இஃப் கண்டிஷன். இந்த ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ் அப்படின்ற எல்சிஃப் லேடரை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இஃப் n டிவைடட் பை 2 ஈக்குவல் 1 கொடுக்குற n வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போம். system.out.println அதாவது அந்த system.printlnக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் நம்பராக இருந்தால் வியர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வியர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டபுள் கொட்டேஷனில் பிரிண்ட் பண்ணுவோம். டபுள் கொட்டேஷனில் வியர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம்னா அடுத்தது எல்சிஃப் என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஈவன் நம்பராக இருந்து 2 to 5க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? பிரிண்ட் நாட் வியர்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கண்டிஷன் எழுதுவோம். n less than or equal to n greater than or equal to 2 and n
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு கண்டிஷனை நம்ம இங்கே கொடுக்குறோம். என்ன சொல்கிறாங்க, 2க்கு அதிகமாக 5க்குள்ளே இருக்கணும், அதுவும் ஈவன் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரிண்ட் பண்ணோம், நாட் வியர்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம், டைம் சேவ் ஆகும். இங்கே பேஸ்ட் கொடுத்துட்டு வியர்ட் பக்கத்தில் நாட் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம், அவ்வளோதான். தென் அடுத்த கண்டிஷன் என்ன, அதையும் நம்ம எல்சிஎஃப்பில் தான் கொடுக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, 6 to 20 தான் இருக்கணும். அகைன் ஒரு எல்சிஎஃப் எழுதுறதுக்கு பதிலாக காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வேல்யூவை மட்டும் மாற்றிப்போம். இங்கே 2க்கு பதில் 6, அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6, அங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு மாற்றிட்டு இங்கே அகைன் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற நாட்டை டெலிட் பண்ணிவிடுவோம். தென் ஃபைனலாக எல்ஸ் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, வேல்யூ கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா, அது ஈவனாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் நாட் வியர்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வெறும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்து நாட் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு இங்கே ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் டாட் காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். எதுக்கு அகைன் டைப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். இங்கே அகைன் வியர்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட், அவ்வளோதான், சிம்பிள். இப்போது நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் நமக்கு நம்மளோட என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ்டு டு எ டைப். நம்ம இங்கே வந்து ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கிறோம், பட் ஸ்கேனரை நம்ம இம்போர்ட் பண்ணலை, அதனால் நமக்கு எரர் ஷோ ஆகுது. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணணும், அதை பண்ணிவிடுவோம். ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். சூப்பர், நமக்கு ரன் ஆகிருச்சு, எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. என்டர் த என் வேல்யூ. இப்போ நம்ம வந்து என்னோட வேல்யூவை டைப் பண்ணுவோம். நான் 1 கொடுத்தா எனக்கு வியர்ட், 1 வந்து ஆட் நம்பர், ஸோ வியர்டு. தென் அகைன் ரன் பண்ணிவிட்டு 2 to 5க்குள்ளே ஒரு வேல்யூ, 2 to 5க்குள்ளே ஒரு வேல்யூ கொடுக்குறோம். நான் 4 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் நாட் வியர்டு. தென் அகைன் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு 6 to 20க்குள்ளே ஒரு வேல்யூ கொடுப்போம், 16. அகைன் ரன் கொடுத்துட்டு இப்போது அகைன் ஒரு வேல்யூ 16 கொடுத்துட்டு வியர்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. லாஸ்ட் கண்டிஷனாக கிரேட்டர் தென் 20 நாட் வியர்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு அவங்க சொன்ன கண்டிஷன் படி நமக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு, அவ்வளோதான். நம்ம ப்ரோக்ராமை பார்த்தா மட்டும் பத்தாது, சைட் பை சைடு வந்து நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்து ப்ரோக்ராமை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆச்சு ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு கோடிங் டூட் சேனல். லைக் அண்ட் கமெண்ட், ஷேர். தேங்க்யூ.